இது அன்ஆர்கனைஸ்டு அப்படிங்கிறத நான் பார்த்துட்டேன். அன்ஆர்கனைஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இதுக்கான சர்வீசஸ் இப்போ எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 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 கிராமம்னு எடுத்திங்கன்னா அம்பாசிடர் எடுத்தோன்னா ஒரு கார் வாஷ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கார் வாஷ் கூட மக்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து மேற்கொண்டாங்க. அது வந்து இந்த எலி பிரச்சனை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிக்கிறது, அந்த காரை வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனால் புதுசாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியல. இதுக்கு ஷோரூம்காரங்களும் இதில் வந்து அவங்க சர்வீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணதுனால இதை வந்து அன்ஆர்கனைஸ்ட்லேயே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு இது என்ன தோணுச்சு அப்படின்னா, இது கண்டிப்பாக ஃப்யூச்சரில், ஏன்னா நான் வேறு அதர் இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்க்கும்பொழுது, வேறு கண்ட்ரி இதெல்லாமே எம்பிஏ படிக்கும்போது பார்க்கும்பொழுது நிறையா உங்களுடைய வீடியோஸும் எல்லாமே நிறையா பார்ப்பேன். அப்போ எனக்கு என்ன மாதிரியெல்லாம் தோணும் அப்படின்னா, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியை ஆர்கனைஸ்டு பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ அதில் வந்து மேன் பவர் டிபெண்டன்சியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பையும் கொடுக்கலாம். அப்போ வேலை வாய்ப்பு கொடுக்கும் பொழுது ஒரு அன்ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரியை ஆர்கனைஸ் பண்ணும்பொழுது மக்களுக்கு ஒரு சர்வீஸ் போய் சேருது, ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இது ரெண்டும் தான் எனக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சதுன்னா. பட் சேம் டைம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணுறது மேன் பவரை ஹேண்டில் பண்ணுறது தான். ஏன்னா வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. அப்புறம் டக்குன்னு சுவிட்ச் ஓவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய நிறுவனங்கள்லேயே பெரிய சிக்கலாக இருக்குது. கரெக்ட். அப்போ மேன் பவரை பேஸாக வச்சு ஒரு கம்பெனி அப்படிங்கிறது வந்து பெரிய சவால் இல்லையா? அது இன்னைக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது எனக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 1500 பேர் நம்ம 5K கார் கேரில் இருக்கிறாங்க. இந்த 1500 பேருக்குமே என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, கிளியர் ரோட் பாத் கொடுத்துட்றோம். அடுத்தது இவங்களுக்குள்ள எல்லாத்துக்குள்ளே எங்களுக்குள்ளே என்ன கான்ஃபிடென்ட் இருக்குன்னா, இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு மெஷினரினால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த டீடைலிங் இண்டஸ்ட்ரியை கண்டிப்பாக மேன் பவர்னால் மட்டும்தான் இதை டீட்டெயிலாக ஒர்க் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு கிடைக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எப்படி வந்து நான் வந்து இப்போ 6 months இருக்கேன் அப்படின்னா அடுத்து என்னுடைய கெரியர் க்ரோத் எப்படி இருக்கும், அடுத்தது நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன், அடுத்தது நான் வந்து ஒரு பிஇ படிக்கிறதுக்கு நாங்களே ட்ராவலிங்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஃபுட் அண்ட் அக்காமடேஷனு, அவனுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, புது இண்டஸ்ட்ரியில் வர்ற அப்டேஷனு, இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுனால அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு கிளியர் பார்த்து கிடைக்குது. எனக்கு நான் 5 yearsல எங்கே இருப்பேன், 10 yearsல எங்கே இருப்பேன், நல்ல நான் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டாக இருக்கேன் அப்படின்னா அவங்களே பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கிளியர் பார்த்து கொடுக்கறதுனால மேன் பவர் ஹேண்ட்லிங் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சோஃபார் எவ்வளோ 1500 பேர் இருக்காங்க. மொத்தம் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது இப்போது, எவ்வளோ ஃப்ரான்ச்சைசிஸ் அண்ட் ஓன் அவுட்லெட்ஸ் எவ்வளோ? மொத்தம் 103 வந்து இன் ஆப்ரேஷன். இப்போ இன்னுமே ஒரு 102 அவுட்லெட் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குங்க ஓப்பனிங்காக. 102 அவுட்லெட், 102 மொத்தம். அவ்வளோக்கு மார்க்கெட் இருக்கா? ஒரு நாளைக்கு வந்து ஒரு அவுட்லெட்டில் எவ்வளோ கார் வந்து இந்த ஒர்க்குக்காக வருது? ஐ மீன் கார் வாஷிங் அல்லது நீங்கள் கொடுக்குற மற்ற சர்வீசஸ், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சென்டருக்கு எவ்வளோ கார் வரும்? அதாவது வந்து மாதம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னாங்கன்னா 200 400 கார், டிபெண்ட்ஸ் ஆன் த ஷோரூம் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். ஒரு ஷோரூமுக்கு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 10 to 15 கார் வந்து நம்மளுக்குள்ளே வரும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்மளுடைய சர்வீசஸ் மொத்தம் 65 டைப் ஆஃப் சர்வீசஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ 65 டைப் ஆஃப் சர்வீசஸ் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து கார் வாஷுக்கு வருவாங்க, நாங்கள் அதர் ட்ரீட்மெண்ட், அவங்களுடைய வேறு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. நைட் டிரைவ் பண்ணும் பொழுது எனக்கு கிளார் அடிக்குது, டிரைவ் பண்ண முடியலங்கிற பிரச்சனை வரும்பொழுது விண்ட்ஷீல்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதே போல் ரேட், இப்போ வண்டிகள் நிறுத்தும் பொழுது எலி கடிக்குது அப்படின்னா ரேட் ரிப்பல்லண்ட்டு. அதே போல் ரோடு போடும்பொழுது இந்த தார் எல்லாமே பட்டுச்சு அப்படின்னா தார் ரிமூவர் பயன்படுத்துறது, ப்ரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட்டு. சென்னை மாதிரி ஏரியாலெலாம், கோஸ்டல் ஏரியாலெலாம் இந்த உப்பு காற்றடிக்கிறதுனால துரு பிடிக்கும், அதனால் காருடைய ரீசேல் வேல்யூ அடி வாங்கும். அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ட்ரீட்மெண்ட்டு. கார் நிறைய நம்ம வெளியே நிறுத்துவோம், அப்போ டல் ஆயிரும் சீக்கிரம். ஆனால் கார் வாங்கும்போது நம்ம என்ன வாங்குவோம்னா புதுசாகவே எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் ஃபேக்டர் இருக்கும். அதை நம்ம பாதுகாக்கிறதுக்கு டெஃப்லான் கோட்டிங்கு, செராமிக் கோட்டிங், இந்த மாதிரி மொத்தம் ஒரு 65 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது.